ஸோ ஃபைனலாக வந்து எம் சீரீஸில் ஒரு நல்ல கம்பேக்னு சொல்லலாமா? கம்பேக்னு சொல்லலாம். ஏன்னா M35 நல்லா தான் இருந்துச்சு, M34 நல்லா தான் இருந்துச்சு. M55 அதை விடுங்க. M30 சீரீஸில் வந்து M34 நல்லா இல்லை, M55ஓடது நல்லா இருக்கே. M55ஓட நல்லா இருக்கு. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா விக்டர்ஸ் ப்ளஸ் கிளாஸ் வேறு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய அட்வான்டேஜஸ் பார்க்க முடியுது. முக்கியமாக பேட்டரி லைஃப் 6000 mAh வேறு நல்லா பேட்டரி லைஃப் நான் அதை பற்றி வரேன். ஓ கேவலமாக இருக்கா? 6000 mAh மாதிரி இல்லை. ஓ காட், A35 யூஸ் பண்ணோம்ல நம்ம, அப்போ A55 A35 அதை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது? A35 கம்பேர் பண்ணும்போது இது ஓகே. ஆனால் இந்த Exynos வந்து M380 வந்து பவர் கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, ஏன்னா காம்படிஷன் தவிர காம்படிஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த 7200 மாதிரி மற்ற இதுலலாம் வந்து 5500 mAh பேட்டரியிலே வந்து நல்லா இருக்கும். இது வந்து 6000 mAh பேட்டரி இருந்தாலும் 5000 mAh மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ SOT வருது? 5 மணி நேரம். 5 மணி நேரமா? 5.5 மணி நேரம். ஒன்றரை நாள் ஒரு நாளைக்கு வந்து எனக்கு அதுலலாம் வந்து 7 மணி நேரம் 2 நாளே தாங்கும். இது வந்து 1.5 நாள்லேயே காலிப்படும். ஓ 1.5 நாள்லேயே இப்போ இது ஒரு 20% ஆகிடுது. 20% 15% ஆகிடுது. சரி ஓகே, இது அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தம் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து M35 தான். ஸோ M35 முக்கியமான விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிட்டோம். ஸோ பேட்டரி லைஃப் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது தொடர்ந்து மற்ற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை எவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ், இதில் எவ்வளோ போட்டிருக்கு? ப்ரைஸிங் எங்கே போட்டிருக்கு? ஒழிச்சு வச்சுருக்காங்களா? அங்கே அந்த பின்னாடி அந்த இதில் எஸ் இதில் இருக்கா? மூன்லைட் ப்ளூ 8GB 128GB. ஓகே, ப்ரைஸிங் எங்கே? என்னடா ப்ரைஸிங்கை மட்டும் என்னடா ஒழிச்சு வச்சிருக்கீங்க? இது இருக்கு மேலே 25,999. 25,999 8 128. இது வந்து எக்கச்சக்க மாடல்ஸ்ல எல்லாம் வருது. ஓ உனக்கு 6 128 8 128 8 226 20,000 21,500 24,500. ஸோ 24,500க்கு 8 256 கிடைக்கும். ஓகே, அது இப்போ கார்டு ஆஃபர்லாம் போட்டால் இன்னும் குறையும். ஆமாம், 2000 ரூபா கார்டு ஆஃபர் இருக்குது. ஸோ அதை தவிர எங்களை ஹைலைட் பண்ணிட்டாங்க. சூப்பர் அமோலட் டிஸ்பிளே இருக்குங்க, 120 Hz, ட்ரிபிள் கேமரா, 50 MP மெயின் கேமரா இருக்குது, 13 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ஓகே, மற்ற கேமராவில் வந்து 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோ, 6000 mAh 25 Hz சார்ஜ் சார்ஜிங்கு. இதில் பார்த்தாலே தெரியும், பாக்ஸில் வந்து சார்ஜர்லாம் கிடையாது, வெறும் ஒரே ஒரு கேபிள் இருக்கும். கேஸும் கிடையாது, கண்டிப்பாக கேஸ் வாங்கியே ஆகணும். ஆமாம், பிளாஸ்டிக் ஃபோனில் ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ இது மட்டும் தான் இருக்குது. இதுலேயும் வந்து சார் வேல்யூ போட்டிருக்கோம். சார் வேல்யூ 0.530, இதுதான் வந்து மேக்ஸிமம் சார் வேல்யூ. ஓகே, ஸோ 0.530 தான் மேக்ஸிமம். அப்போ சார் வேல்யூ ஆஸ்பெக்டில் ஓகே ரைட்டு. இப்போ டிவைஸை பார்ப்போம். என்ன பேட்டர்ன் அது பின்னாடி? இது முதுகு பக்கமாக ஏதோ பேட்டர்ன்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. வந்து ஏதோ ஒரு பேட்டர்னு ரொம்ப டார்க் ப்ளூ. இது வந்து டார்க் ப்ளூ, இது தவிர லைட் ப்ளூ, அப்புறம் கிரே கலர். ஸ்க்ராட்ச் எங்கே ஆகுது அப்படின்னா பேக் ஃபுல்லாக அந்த கார்னரில் இப்போ கீழே வச்சா இங்கே தான் வந்து மேலே படுதா? ஆமாம், இங்கே வந்து தெரியும். கேஸ் போட மிஸ் பண்ணுறது இங்கே பாருங்கள், நல்லா தெரியுது அந்த 2 கார்னரும். ஆமாம், இந்த கார்னர் ஏன்னா இங்கே கொஞ்சம் ரைஸ்டாக இருக்குல்ல. ஆமாம், அது கேமரா இருக்கிறதுனால கேமரா தடுத்துருது. இங்கே வந்து தெரியும். மற்றபடி மேட் ஃபினிஷ் தான். ஸோ கிரிப்பு வந்து ஓகேயாக தான் இருக்குது. ஓகே, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், டக்குன்னு அன்லாக் ஆகும். வேறு வந்து சொல்கிறதுக்கு மாதிரி இல்லை, 3.5 ஆடி ஜாக் கிடையாது. சிம் ஸ்லாட் வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் தான். ஓகே, மற்றபடி டிஸ்பிளேயில் வந்து டிஸ்பிளேலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பிரைட்னஸ் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் வேலை செய்யுதா இல்லையானு தெரில. ஓ கேமரா சென்சாரா? இல்லையே, ஆனால் சென்சாரில் போய் பார்த்தா லைட் சென்சார் இருக்குதுன்னு சொல்லுது. இங்கே பாருங்கள், ஆனால் லைட் சென்சார் வேலை செய்யாத மாதிரி இருக்குது. வெப்சைட்லையும் பார்த்தா லைட் சென்சார் இருக்கிற மாதிரி தான் காட்டுது. இங்கே பாருங்கள், லைட் சென்சார் நேம்லாம் போட்டிருக்கு. ஆனால் இங்கே காட்டணும்ல எவ்வளோ லக்ஸ்ன்னு, காட்டவே இல்லையே. அப்போ எனக்கு தெரிஞ்சு வேலை செய்யலன்னு தான் நினைக்கிறேன். பாருங்க, இங்கே இருக்கிற சென்சார் வாய வளர்ந்துருச்சு. ஆனால் ஆட்டோ பிரைட்னஸ் இருக்கே, டிஸ்பிளேல போனால் ஆட்டோ பிரைட்னஸ் போட்டிருக்கே. இது பாருங்கள், அடாப்டிவ் பிரைட்னஸ்லாம் போட்டிருக்கு. சரி, அதை எனேபிள் பண்ணிட்டல பாருங்கள். பிரைட்னஸ் கம்மி பண்ணிவிடு. கம்மியாக இருக்குது. ஓகே, ஒரு நிமிஷம் பரவாயில்ல பார்ப்போம். ஒரு டெஸ்ட்டு தான், வேலைக்கு ஆகலைன்னா ஸ்வாகா தான். இப்போ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாருங்களேன். ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆகணும்ல. ஏன்டா இதுக்கு மேலே கொண்டு போய் அது தலையில் தான் வைக்கணும். நான் இந்த ஏரியாவில் தான் சென்சார் இருக்கணும் இருந்தால். ஸோ சென்சார் வேலை செய்யலைன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த பிரச்சனை இருக்குது, திடீர்னு கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இவ்வளோ டிம் ஆகிடுச்சு பாரு. அப்போ சென்சார் தப்பான ரீடிங்கில் வேலை செய்கிற மாதிரிலாம் இருக்குது. பிரைட்டாக இருக்குது, திடீர்னு கம்மியாயிடும், திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும். இந்த சிச்சுவேஷன் பிரைட்டாக இருக்குது, அது இன்னும் இருட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சிருக்குது. ஸோ அப்போ என்ன ஒன்று பண்ணலாமா, இது வந்து அப்டேட் ஏதாவது வந்து அதுக்கப்புறம் மாறிச்சான்னு வேணால் நம்ம ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணலாம். அதை தவிர வந்து இப்போதைக்கு சென்சார் வந்து மொக்கையாக வேலை செய்யுதுங்கிறத இந்த இடத்துல நாங்கள் சொல்கிறோம்.
ஸோ அடாப்டிவ் இது இருக்குது 120 Hz இந்த விவிட் மோடு. ஓகே. ஸோ அதெல்லாம் இருக்குது. டிசி டிமிங் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அதெல்லாம் இல்லை. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல இவ்வளோ தான் காட்டுமா? வேற ஆப்ஷன்ஸ் இல்லை? என்ன சொல்ற, வேற ஆப்ஷன் இல்லையா? கிளாக்கு இதெல்லாம் கஸ்டமைஸ் ஏ சீரிஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்குமே. ஆமாம், அதெல்லாம் எங்க? ஓகே. இவங்க அதெல்லாம் எம் சீரிஸ் கொடுக்க மாட்டாங்களா? அதாவது இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, 1UI6 இப்போ நம்ம கிட்ட சொல்லிடுறாங்க 1UI6.1. ஆனால் பார்த்தா கோர் மாதிரி இருக்கு, பழசு ஞாபகம் இருக்கா, நிறைய லிமிடேஷன்ஸோட. பார்த்தேன். அதான் நம்ம ஏ சீரிஸ்ல நிறைய பார்த்தோமே. இதுக்கு குட் லாக் இருக்கா வாட்ஸா? குட் லாக் இல்லையே. அப்புறம் இதை ஹைட் பண்றதுக்காக குட் லாக்னு போய் தேடினேன். குட் லாக்னு காட்டவே மாட்டேங்குது. அப்போ அதுதான் இவனுக்கு வந்து காஸ் கட்டிங்ன்ட்டு இதெல்லாம் பண்றாங்க. ஆனா NFC இருக்கு, இந்த சாம்சங் பே அதெல்லாம் இருக்கு. ஓகே ஓகே சரி. ஆனால் இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறீங்க, AMOLED பேனல் சொல்கிறீங்க, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இல்லை. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல வந்து வெறும் இது மட்டும் இருக்குமா? வேற எதுவும் இருக்காது. ஏன்டா சாம்சங் என்னதுடா இதெல்லாம்? சரி நம்ம HDR போய் பார்ப்போம். ஓகே. ஆமாம், HDRல மட்டும் அப்படியே கிழிச்சிட போகுது. அதான் ஆல்ரெடி ஆம்பியன் லைட்டே வேலை செய்ய மாட்டேங்குது. இதில் HDR சுச்சுவேஷனை ரீட் பண்ணியாவது டிஸ்பிளே பிரைட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆகுமா? பிரைட் ஆகுமா? நம்பலாமா? பிரைட் ஆகுமான்னு தெரியாது, ஆனால் HDR இருக்கும். கொஞ்சம் ஆகுது. இப்போ மட்டும் எங்கேருந்து வேலை செய்யுது அப்படின்னா இது வேற அல்காரிதமு. இதுக்கும் ஆம்பியன் லைட் சென்சாருக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால எஸ்கேப் ஆகிடுது, பிரைட் ஆகிடுச்சு நல்லா. ஆமாம், ஓகே. பெசல்ஸ் வந்து ஆனால் இது வந்து A35 கொஞ்சம் டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல கொஞ்சம். A35 ஆனால் பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HDR வராது, இது வந்து யூடியூப்பில் வந்து HDR வரும். ஸ்பீக்கர் கூட ஓகே தான், ஆனால் ரொம்ப லவுடாக இருந்தால் கொஞ்சமாக ஸ்லைட்டாக இது மாதிரி இருக்கும். டிஸ்டார்ட் ஆகுதா? ஃபுல் வால்யூம் வச்சா உங்களுக்கு தெரியும். ஓகே. பரவாயில்ல, சிங்கிள் ஸ்பீக்கருக்கு பரவாயில்ல, குட். ஸ்டீரியோவா? ஆமா, ஸ்டீரியோங்கிறதே தெரியாத லட்சணத்தில் இருக்குது. பேலன்சிங்கு பாட்டம் தான் லவுடாக இருக்குது, மேலே லைட்டாக சப்போர்ட் பண்ணுது. இதை வந்து HMD பண்ணியிருக்கலாம்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தேன். இந்த இயர்பீஸை கொஞ்சம் இப்படி ஆன் பண்ணி விட்டுருந்தா கூட பரவாயில்ல. HMDயில் அதிகம் பண்ணல, தெரியுதுல்ல? ரொம்ப கம்மி இல்லை, அதே பண்ணுங்கடா. எதுக்குடா நீங்கள் இப்படி சாகடிக்கிறீங்கன்னு இருக்கு HMDயில். ஓகே. ஸ்டீரியோன்னு தெரியலாம். இப்போ ப்ளே பண்ணி இது இப்போ ப்ளே பண்ணும்போதெல்லாம் படம் ப்ளே பண்ணும்போதெல்லாம் இப்போ எந்த லட்சம் நார்மலாக தான் இருக்குது. என்னடா இது, சரி சிங்கிள் ஸ்பீக்கர் தான், இங்கே தான் ஒன்றுமே கேட்க மாட்டேங்குதுன்னு பார்த்தா இப்போ கேட்குது. அதுவும் படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா, ரைட் சேனல் நல்லா லவுடாக கொடுத்துருந்துருப்பாங்க, அது பாட்டமில் நல்ல ப்ளே ஆகிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும் டியூவல் சேனலில். மற்றபடி கேமரா பொறுத்த வரைக்கும் பிட்வீன் மோட் போவட்ஸு அது இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் மோடு போவல, பிட்வீன் சென்சார் ஓகே. இதுவே கீழே அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்க்குறேன். வேறு எதுவும் இல்லை, டைம்லாம் எடுக்காது. இல்லைடா, ஞாபகம் இருக்கா? ரொம்ப நம்ம அப்போ தான் அரண்டு போயிட்டோம். ஏதோ தப்பான இது அவங்க இது ஆப்டிமைசேஷன் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. சரி, ஓகே. இந்த மேக்ரோன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து நம்ம 2xலேயே எடுத்துடலாம் 2MP மேக்ரோக்கு. அது தவிர வீடியோவில் 4K வீடியோ ரெக்கார்டிங் 30 FPS. அப்போ அப்படியே ஃப்ரண்ட்டுக்கும் போகும்ல, ஃப்ரண்ட்டு 4K 30. ஆமாம், வந்து சாம்பிள் பார்ப்பீங்க. ஓகே, சூப்பர். இதுக்குமே இருக்குது. நான் அல்ட்ரா வைடு 8MBனால உங்களுக்கு வந்து ஃபுல் HD தான் இருக்கும். ஓகே. ஸோ அல்ட்ரா வைடில் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, எடுக்கும்போது அப்படியே ஃப்ரண்ட் கேமராவுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். 1080p வீடியோ எடுத்தால் இப்போ எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்விட்ச் பண்ணுறேன். கேமராவும் நல்லா தான் இருக்குது. இந்த 20,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சு 25 20 to 25K வந்து நல்ல கேமரா இல்லையா? நல்ல கேமரா தான். அது சாம்சங் போர்ட்ரேட்டு வேறு லெவலு. சாம்சங்கோட அல்காரிதம் சொல்ல வேணாம், போர்ட்ரேட்டில் வந்து சூப்பராக இருக்குது. அது தவிர 50MP வேணும்னா வந்து 50MPக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். சூப்பர். அடுத்தது இவங்களோட வந்து சூப்பர் ஸ்லோமோ இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பானுங்க. செம.
4K 30fps வீடியோ ரெக்கார்டிங் M35லேருந்து ஜூம் அப் டு 10x வரைக்கும் ஜூம் இருக்குது. அல்ட்ரா வைட் ஸ்விட்ச் பண்ண முடியாது, ஏன்னா அல்ட்ரா வைட் கேமரா வந்து 8MP தான். ஸோ 1080p தான் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங். ஜூம் ஆப்ஷன் இருக்குது. ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஓரளவுக்கு ஃபோக்கஸ் ஆகுது. ஃப்ரண்ட் கேமராவுக்கு அப்படியே ஸ்விட்ச் பண்ணலாம். கொஞ்சம் ஜூம் டின்னாக இருக்க மாதிரி தான் தெரியுது ஃப்ரண்ட் கேமரா. டைனமிக் ரேஞ்ச் தெரியுதா? ஸ்க்ரீன் கொஞ்சம் டிம்மாக இருக்க மாதிரி எனக்கு. பேக்ரவுண்ட் டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது? கேமரா ஸ்விட்ச் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து அல்ட்ரா வைட் கேமரா. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் 1080p தான் எடுக்க முடியும். அப்படியே மெயின் கேமரா ஸ்விட்ச் பண்ணியாச்சு. அப்படியே ஜூம் ஆப்ஷனும் இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட் கேமராவுக்கும் ஸ்விட்ச் பண்ணியாச்சு. வேறு என்ன பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸினாஸ் 1380 நல்லா தான் இருக்குது. அதில் வந்து இங்கே கொடுத்துருப்பான். அப்டேட் என்ன சார் இருக்குது இப்போ? அப்டேட்டு Android 14 தான். அவன் தான் 4 வருஷம்னு சொல்கிறாங்களா? 4 years இல்லையா? எனக்கு தெரிஞ்சு சாம்சங் மட்டும்தான் இந்த ப்ரைஸிங்கில் 4 yearsலாம் இல்லை. HMD ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க 4 வருஷம் தராங்களா? கடுப்பேற்றாதீங்க. 2 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் பண்ணி 1 year 6.1 போட்டிருக்கானுங்க. நான் அதை பற்றி தானே ஷாக் ஆனேன். 1 year 6.1 பார்த்து தான் அப்போ வேறு லெவலாக இருக்கும் போல நினச்சா குட் லாக் இல்லைன்ற ஒன்றா இல்லைங்கிற சீரியஸுக்கு ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. ஆமாடா, உண்மைதான். வேறு ஹாப்டிக் ஃபீட்பேக் ஓகே, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். டீசெண்டாக தான் இருக்குது ஹாப்டிக் ஃபீட்பேக்கு. இதில் தெரியாது. இந்த ஸ்வைப்லேயே நீங்கள் பாருங்கள். ஸ்வைப்லேயே ஹாப்டிக் நல்லா தான் இருக்கும். மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே போய் பார்த்துக்கிறேன் சார். அதில் வந்து வைப்ரேஷன் இன்டென்சிட்டின்னு இருக்கு. அது வந்து தெரியுமா உங்களுக்கு? பரவாயில்ல வச்சு. ஆனால் இது எப்படி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இப்போ இதில் இப்படி பார்க்கும்போது அந்த ரெனோலலாம் சொன்னேன்ல, ஹானர் 200 ரெனோ, அந்த மாதிரி அதோட கொஞ்சம் பெட்டர், அவ்வளோதான். பட் இது வந்து ரொம்ப சூப்பர்னு கிடையாது. இதுவே நத்திங் ஃபோன் 2ஏலாம் நல்லாயிருக்கும். நத்திங் ஃபோன் 2A அதிலலாம் வந்து உங்களுக்கு ஹாப்டிக் ஃபீட்பேக் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தா 20K பட்ஜெட்டில் வந்து கேமரா சென்ட்ரிக்காக ஃபோன் வேணும்னு ஒரு சிலர் கேட்கும்போது கேமராவில் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஃபோன். ஆனால் இப்போ நீ ஓப்பனாக சொல்லிட்ட பேட்டரி லைஃப் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ கொடுத்து. அதே மாதிரி சார்ஜர் வந்து பாக்ஸில் இருக்காது, நீங்கள் வந்து தனியாக வாங்கிக்கணும். சாம்சங் வந்து இப்போல்லாம் எதுக்குமே கொடுக்குறது. சரி, 25 வாட் வட்ஸா சப்போர்ட் இருக்குது, 45 கிடையாது. 45 வேணா M55 வாங்கணும். சரி, இப்போ இந்த 25 வாட்லாம் எவ்வளோ நேரம் வாட்ஸ் ஆகுது? ஏதாவது சும்மா செக் பண்ணணும். 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஓகே, அந்த ஸ்லோ டவுன் வரனால ஒரு 50 நிமிஷம் அந்த மாதிரி வந்து 50% சார்ஜ் ஆகும். பரவாயில்ல, நாட் பேடுங்க. பட் 6000 mAh உங்களுக்கு பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கணும் மாதிரியான ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பட்சத்தில் உங்களுக்கு M35 ஆப்ஸ் நிறைய இருக்கும், அதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஓகே, ஃபேஸ்புக் அது இது லொட்டுலோஸ் இதுலேயும் இருக்கு வச்சு. நீ சொல்கிற மாதிரி தான் அதே லொட்டுலோஸ்க்கு கைஸ் இதுலேயும் இருக்காங்க. நீ சொன்ன மாதிரியே இதுலேயும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. நம்ம HMDலையும் நிறைய ஆப் இருந்ததுடா. அப்டேட்டும் கொடுக்க மாட்டேன், ப்ளோட்வேர் கொடுப்ப, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்க மாட்டேன், ஐஆர் பிளாஸ்டர் கொடுக்க மாட்டேன். இருக்கும் அமேசான், ஸ்னாப்சாட், ஃபோன்பே, ஸ்பாட்டிஃபை. இதில் யூடியூப் ஓப்பன் பண்ணல, ப்ளேபேக் எப்படி இருந்தது? 1080p என்ன வந்தது? 1080p நல்லா தான் இருக்கு. 4Kலாம் காட்டுதானா? 4K காட்டும், ஆனால் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. 1080p அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது, ஆனால் ஓரளவுக்கு டீசென்ட். HMDல தெரியும்ல. HMD அதை விடுங்க. இல்லை, 1080p வீடியோ HDR ஆன் ஆயிடுச்சுன்னா ஸ்டட்டர் ஆகும், ப்ளே ஆகாது. கஷ்டப்பட்டு முக்கி முணங்கி அப்புறமா ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இல்லடா, இதெல்லாம் வருத்தம்டா. இந்த பிரைசிங் 20000 ரூபாய் பிரைசிங்க்கு நீங்க வந்து ஐகோ இதெல்லாம் இருக்கு. ஆமா, இது மோட்டோல G85 இருக்கு, ஐகோல Z9 இருக்கு, அப்புறம் Z9S வர போதுன்னு வர சொல்லிட்டு இருக்க. CMF ஃபோன் இருக்கு. ஓகே, நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் எனக்கு இஷ்யூ எந்த வரைக்கும் தெரியல. அதிசயமா 5G எல்லாம் வந்துச்சு நிறைய இடத்துல. நான் அதான் சொன்னல வச்சா, A54 யூசர் ஒருத்தனை பார்த்தேன். A54 யூசர் பார்த்தேன், 1380. அப்பயே நான் ஷாக் ஆனேன். A54லயே 5G காமிச்சிட்டு இருந்தது. நம்ப முடியலையே. அதான், ஆனால் எனக்கு A55ல பயங்கரமான பேட்டரி லைஃப் வந்துச்சு. அது 1480. ஆனால் 1380 ஏன் பேட்டரி லைஃப் வந்து ஆப்டிமைஸ் ஆகலை அப்படின்னு தெரியல எனக்கு. இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இதெல்லாம் மற்ற ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் பயங்கரமாக பேட்டரி ட்ரெயின் ஆகுது. இன்ஸ்டாகிராமை கொளுத்துங்க, முடிஞ்சால் கொளுத்தி விடுங்க. இப்போ ரீசெண்டாக நேற்று என்னாச்சு, குரூப்பில் வந்து 12 யூசர் ஒருத்தர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருந்தார். பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் 5 hours தான் சுட்டி வந்துருக்கு 12 பொதுவாக அவருக்கு 8 hours மேலே வரும். ஷாக் ஆகிட்டார். என்னன்னு பார்த்தா மோஸ்ட் பவர் கன்சியூம்டு ஆப்னு சொல்லி அதுவே லிஸ்ட் பண்ணுது கலர் வைஸ். என்ன திரும்ப காமிச்சிருந்தது? இன்ஸ்டாகிராம் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் வாட்ஸ்அப். இங்கே பாருங்க, இன்ஸ்டாகிராம் இங்கேயா தான் இருக்குது. எக்ஸ், ட்விட்டர்,
ஓகே வேறு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் அவ்வளோ வருது. இதில் 4 டேஸ்ன்னு காட்டும். ஸோ இதெல்லாம் பாருங்கள். எப்படியும் வாட்ஸ்அப் இந்த ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுவோம், உங்களுக்கே தெரியும் இதில் இருக்கிற நிறைய சுவிட்ச் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதாங்க ஃபேக்ட் என்னன்னா, உங்களுக்கு மிட்ரேஞ்ச் ஃபோனு வித் குட் கேமரா அப்படின்னும் போது என்ன ஆகிடுதுன்னா இது கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுதுங்க. அந்த கேப்பில் இவங்க ஆஃபருக்கு வந்து 15,000லாம் விற்றாங்களா, அதுக்கு வேறு லெவல். 15,000 வந்து வேறு லெவல் வேல்யூ. அப்போது 21K அந்த மாதிரி பட்ஜெட்டில் 256 கிடச்சிருக்கும் ஆஃபர் டைமில். அதுக்கு அவ்வளோ ப்ரைஸ் கட்டாங்கன்னு தெரில. ஆனால் இப்போ இன்னும் 2,000 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் பேங்க் ஆஃபர். அப்படின்னா அப்போ 22,500 கிடைக்கும். 2,000 ரூபா பேங்க் ஆஃபர் இருக்குது. திடீர்னு கூப்பன் ஆஃபர் போடும். இப்போ ரீசெண்டாக வந்து கூப்பன் ஆஃபர் போட்டாங்க, 1000 ரூபாய் கூப்பன் ஆஃபர். அப்போ 21,500 சூப்பர் தான் வச்சா. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வாங்குறது வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன். சஜஷன் வேறு எதுவும் இல்லை. ஓகேங்க. ஸோ கேமரா சென்ட்ரிக்காக வந்து எனக்கு ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன் வேணுன்றதை தான் நாங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரீசன் என்னன்னு பார்த்தா ஃபோன் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் கண்டிப்பாக ஒரு கேஸ் வாங்கணுன்றதை பட்சன் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். ஃப்ளாட் கேஸ் வாங்கணும், நீங்கள் தனியாக சார்ஜர் இல்லைன்னா சார்ஜர் வாங்கணும். ஃப்ளாட் டிஸ்பிளே ஸ்க்ரீன் கார்டு இன்ஸ்டால் ஆகுதா இல்லையா? ஸ்க்ரீன் கார்டுலாம் கிடையாது, நீங்கள் தான் அப்போ போடணும். சரியா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இன்கேஸ் இந்த ஃபோனை பற்றி ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை தாராளமாக சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்டில் எல்லாமே ஓகே இருந்தாலும் ஆம்பியன் லைட் சென்சர் இப்போதைக்கு வாயை பொழந்துருக்குங்கிறத நாங்கள் இந்த இடத்துல திரும்பியும் ஒரு தடவை சொல்கிறோம். வேறு எதுவும் ப்ராப்ளம்னு இல்லை. ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதிகம் சிவரணி பார்க்கலாம். பை.